வெல்கம் டு நயனா வீட்டு சமையல். இன்று நாம் காண இருப்பது சப்பாத்திக்கு தேவையான தக்காளி தொக்கு. இதப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 20 கிராம் இஞ்சி, பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 200 கிராம், தக்காளி அரை கிலோ, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. செய்முறை: சோம்பு, இஞ்சி, பூண்டு இதை எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஐம்பது மில்லி எண்ணெயை அதில் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு லேசாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு லேசாக வதக்குங்க. அப்புறம் பூண்டை போட்டு லேசாக வதக்கிக்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் போட்டு லேசாக வதக்குங்க. நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்குங்க. இப்போ அடுத்தது வெட்டி வச்சுள்ள தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்குங்க.
இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த தண்ணியோட அளவு சுமார் 50 மில்லி தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த திக்கான தொக்கு மாதிரி வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னா உப்பு போடலாம், இல்லைன்னா முதல்ல போட்டதே கூட சரியாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா இது கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். நாம் ஊற்றின இந்த எண்ணெயானது லேசாக பிரிஞ்சு வரணும். லேசாக பிரிஞ்சு வந்ததுன்னா அந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்தது சுவையான தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு மிகவும் அருமையாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.